வணக்கங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா ராஜஸ்தான் தாங்க. ராஜஸ்தான் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஃப்ளைட்டில் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு நாங்கள் ஹைதராபாத்தில் இறங்கணும். இங்கே சென்னையில் ஏறணும்னா நாங்கள் ஹைதராபாத்தில் தான் ரீச் ஆகணும். வெடிகாலம் 5:30 மணி எங்களுக்கு ஃப்ளைட்டு. அங்கேருந்து ஹைதராபாத்துக்கும் வந்தாச்சு. வந்தவுடனே நம்ம கண்ணு சும்மா இருக்குதா, அங்கே இருக்க ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு சும்மா பார்த்ததுல நல்லா இருக்கேன்னு பார்க்கும்போது அது அவ்வளோ விலை இருந்துச்சு. சரி அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா அடுத்த ஃப்ளைட்டுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் எதனா கொஞ்சம் சாப்பிட்டு தான் கிளம்பணும். நாங்கள் அடுத்த ஃப்ளைட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. ஃப்ளைட்டு வந்துருச்சுன்னாங்க. சரி நாங்கள் போயிட்டு ஃப்ளைட்டும் வந்துருச்சு, கிளம்புறோம். இந்த ஹைதராபாத்தில் ஃப்ளைட் ஏறினா இதோட நாங்கள் ஜோத்பூரில் தான் போய் இறங்கணும். ஜோத்பூரில் எங்களுக்கு வேனு எல்லாமே அங்கே புக் ஆகிடுச்சு. பேக்கேஜில் தான் போட்டிருக்கோம். இறங்கியாச்சு. லக்கேஜெலாம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இறங்கிறதுக்குள்ளே அங்கே வேன் வந்து ரெடியாக இருந்துச்சுங்க. டெம்போ ட்ராவல்ஸ் தான் வந்து ரெடியாக இருக்குது. 5 நாளைக்கு நாங்கள் அப்படியே பேக்கேஜ். நாங்கள் டிஃபன் இங்கே எதுவும் கிடைக்காதுன்ட்டு இட்லி மிளகா பொடி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேறு வழியில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டோம். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ரூமுக்கும் வந்துட்டோம். ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ராஜா காலத்துக்கு கத்திங்க, ராஜா காலத்துக்கு சோபா, அதுக்கப்புறமேல ராஜா கவசம் மேலே போட்டுக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே பொம்மைங்க தான் ரொம்ப இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரூமில் அந்த காலத்தில் ஹிந்தி படம் பார்த்துற ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த கட்டிலெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே மார்பிளில் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ரூமெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ரூமெல்லாம் அங்கங்கே ஒரு ரூம் வச்சு அவங்க பழைய காலத்துலாம் எடுத்து இந்த மாதிரி மிரருக்குள்ளே வச்சு பார்த்துருக்காங்க, காமிக்கிறாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அங்கங்கே சோபா போட்டு வச்சுருக்காங்க. அந்த பார்த்திங்கன்னா கண்ணாடியிலேயே மயில் வந்து சின்ன சின்ன கண்ணாடிங்க வச்சு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஊர் ராஜாவுடைய ஃபோட்டோன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 யானை பொம்மைங்க இருந்துச்சு. ஒரு மியூசியம் போகலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே ஒன்றும் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே பிராஸில் தான் பண்ணி இந்த புலி, சிங்கம், இந்த மாதிரி அம்மன், சாமிங்க ஃபோட்டோ அந்த மாதிரி சிலைங்க தான் இருந்துச்சு. எல்லாமே பயங்கர விலை. ஏதோ நான் வாங்கலை. இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துடைய தோலில் செஞ்சேன்னாங்க. அது அவ்வளோ விலையாக இருந்துச்சு. சரி எல்லாம் எதுவுமே வாங்கலை. பார்க்கறதுக்கு தான் நல்லாயிருக்கு, வாங்குற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அங்கே ஒவ்வொன்றுமே எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கிறது வந்து லைட்டு. அது வந்து நம்ம குளிர்ச்சின்னா அதை போட்டாங்கன்னா நல்லா சூடாக இருக்கிறதுக்கு அந்த லைட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க, அனல் வர்றதுக்கு. நடுவில் மரம் சுற்றி செவருங்க, லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு அரண்மனை மாதிரியே இருக்குது அந்த சேருங்க. இது ஒரு சின்ன டைனிங். இது காலையில் எங்களுக்கு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபவுண்டன் வந்து நடுவில் வச்சுருக்காங்க, ஹோட்டல் நடுவில். ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. பயங்கர சில்னஸ் வேறு. பார்க்க தான் முடியும், நம்மளால் அந்த தண்ணியில் தொட்டு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ சில்னஸ் இருந்துச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே பேலஸ் மாதிரியே இருக்குங்க இந்த ரூம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே அதே மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த அரண்மனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. பசி வந்தாச்சு. இங்கே எங்களுக்கு வந்து கிடச்சது வந்து நூடுல்ஸு. ஆனால் மசால் தோசை கிடச்சிதுங்க. மசால் தோசை கிடச்சோன்னே எப்பா தோசை கிடச்சிச்சே பெரிய விஷயம். இங்கெல்லாம் அது சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே கிடச்சிது. அதுக்கப்புறம் அதையும் வாங்கினோம். ஃபிங்கர் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் சீஸ் பிரெட்டு கொஞ்சம் வாங்கிட்டோம். ஏன்னா தோசை வந்து நம்ம ஊர் அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இது வந்து தோசையிலே பீஸா தோசைன்னு அது வேறு வாங்கினாங்க. பன்னீர் டிக்கா வாங்கியிருக்காங்க. இதுதாங்க ரொம்ப அருமையாக இருந்தது. கோல்டு காஃபி தான், ஐஸ்கிரீம் போட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எங்களுக்கு கைடு வந்துட்டாங்க. அவர் வந்து அந்த ராஜாவுடைய சமாதி கிட்ட போனார் ஃபஸ்ட்டு. அங்கே பெரிய சமாதி இருக்குது, அங்கே போகணும். அங்கே வந்து நம்மளுக்கும் ராஜா வேஷம், ராணி வேஷம்லாம் போடுறாங்க. ஆனால் இது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க, இங்கே அலோடு கிடையாதுன்னாங்க. எனக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வேணா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள் அந்த சமாதியில் ராஜாவுடைய சிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்டனிங் மாதிரி இருக்குது, கார்டன்லாம் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் தொலைவு போனோம்னா மியூசியம் மாதிரி இருக்குங்க. அவருடைய அந்த ராஜாவுடைய ட்ரெஸ்ஸு, போருக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரிலாம் எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே தான் பார்த்துட்டு அங்கேயே ஜிப்லைன் இருக்குது. அது மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதை தாங்க ஜிப்லைன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மியூசியம் பார்த்துட்டு வந்து ஜிப்லைனில் ஏறலாம். இந்த வண்டியும் ஒருத்தர் உக்காந்துட்டு அவங்க ஓட்டின்னு இருக்காங்க. இந்த ராஜாவுடைய எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. அவர் போருக்கு போகும்போது போடுற ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து போரில் அந்த மண்
அந்த மண்ணில் அவருடைய ரத்தம் பட்டுறது அதையும் எடுத்து வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதாங்க ஃபுல்லாக அந்த பேலஸ், அவங்க கட்டின கோட்டைகள், ராணி இருந்த கோட்டை, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே இதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த ராணியை வந்து அடுத்த ராஜா வந்து அவங்கள வந்து பார்க்கணுன்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கணுன்னு இல்லை, அவங்க மேலே இஷ்டப்படுறாங்க, அதனால ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ராணி வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்க கண்ணிலே படக்கூடாதுன்றதுக்கு போயிட்டு நெருப்பு இது பண்ணி அதில் குதிச்சிடுறாங்க. அங்கே இருக்க வேலை செய்கிறவங்களும் குதிச்சிடுறாங்கன்னு ஒரு ஸ்டோரி இருக்கா. இது பத்மாவதின்னு ஒரு ஸ்டோரி ஹிந்தியில் வந்திருக்குதுன்னாங்க. நான் அங்கே பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு, நான் பார்க்கல ஆக்சுவலாக. அந்த கதையை சொன்னாங்க அந்த கைடு. பாருங்கள், அந்த ராணி இதுதான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ராஜாவுடைய ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் அவர் வயசானப்புறம் இருந்த ஃபோட்டோ, அந்த மாதிரி அந்த மியூசியத்தில் எல்லாமே இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு ராணி இருந்த இடத்த வந்து அது மாதிரி செஞ்சுருக்காங்க. ஜிப்லைனில் நான் போகிறேன், கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது. ஆனால் பரவாயில்ல, போயிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திக் சாரீஸ்க்கெலாம் அந்த காலத்தில் இந்த பிரிண்ட் வச்சு தான் பண்ணாங்கன்றாங்க. அதை வந்து ஷோவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டான்ஸுங்க, டெராட்டில் டான்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க கல்ச்சரலில் நிறைய என்னென்ன டான்ஸோ அது மேலே எழுதிட்டு, அதுக்கப்புறம் அந்த டான்ஸுடைய டம்மி டான்ஸு, இந்த குதிரை டான்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, பொய்க்கால் குதிரைன்ட்டு, அந்த மாதிரி கத்தி வச்சு சண்டை போடுற மாதிரி எல்லாமே டான்ஸ் தான். டான்ஸை வந்து அவங்க அவ்வளோ அழகாக அந்த பொம்மைங்களை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்த மாதிரி எல்லா டான்ஸுடைய எல்லா இதுவும் பொம்மையிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த டான்ஸ் மட்டும் நான் டெசர்ட்டில் பார்த்தேன், அது ஆடினாங்க. இந்த பானைங்கள்லாம் லைனாக வச்சுட்டு அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இது டெரக்கல் டான்ஸுன்னு சொல்லிட்டு இது ஒரு டான்ஸு. இந்த மாதிரி நிறைய டான்ஸு. இது வந்து அவங்களுடைய கார்டுங்களை வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க கோயில் இந்த மாதிரி இருக்கும், அதையும் அந்த மாதிரி பண்ணி வச்சு சாமி, நம்ம ஊர் ஐயனார் சாமி மாதிரி அங்கே ஒருத்தரை வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுருக்காங்க. அவங்களுடைய கல்ச்சரல் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இதுதாங்க பொம்மலாட்டம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு சின்ன வயசில் பார்த்தது, நம்ம அது கூட டிவியில் தான் பார்த்துருப்போம். ஒரு பாம்பை அடக்கிற மாதிரி அந்த பின்னாடி வந்து ராஜாங்கெல்லாம் உக்காண்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டான்ஸு, அதை அடக்கி எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்து அவ்வளோ அழகாக இடுப்பை வளைச்சி அந்த மாதிரி ஆட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அழகாக பண்ணுறாங்க. இதுவும் அருமையாக இருந்துச்சு இந்த டான்ஸும். அதுக்கப்புறம் பேரா ஆடுற டான்ஸு, இதெல்லாம் பண்ணுறவர் வந்து பின்னாடி இருந்தார். அவர் எங்களுக்கு பண்ணி காமிச்சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்ததே பொழுது போனதே தெரியல. அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம், நல்லா பண்ணிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஊர் ஸ்பெஷல் லஸ்ஸி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரோப் காரில் போயிட்டு ஒரு கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அது ரோப் காரில் தான் போகணுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்க வியூலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் தொலைவு போனோடனே தண்ணி எல்லாம் இருந்துச்சு, நல்லா பெரிய ஆறு ரிவர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அந்த கோயிலுக்கு இங்கே வந்தவுடனே ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். இங்கே வெட்டின்னு வந்து விட்டுடுறாங்க. உள்ளெல்லாம் என்னால் எடுக்க முடியல, வெளியே இருந்து தான் எடுத்தேன். ஒரு சூளை மட்டும் தான் இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரே ஒரு சிலை தான், அது லக்ஷ்மின்னாங்க அவங்க. சுற்றி பார்க்கும்போது சொஸ்திக்கில் இந்த மாதிரி போடுறாங்க, அவங்க வேண்டிக்குன்னு இந்த மாதிரி போடுவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கோட்டைக்கு தாங்க, அதாவது பேலஸ் மாதிரி தான் இருக்கும், அதுவும் அந்த கோட்டை மாதிரி கட்டிருக்காங்க. இந்த ட்ரெயினில் தான் போகணும். நாங்கள் ஜோத்பூரில் தான், இதுவும் ட்ரெயினில் தான் போகணும். இந்த ட்ரெயினில் போயிட்டு தான் அந்த கோட்டையை போனோம். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றி தண்ணி இருந்தது, தண்ணிக்குள்ளேயே கோயில் கட்டியிருக்காங்க. 2 கோயில் இருந்துச்சு. அது வந்து கப்பலில் தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இந்த இடம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாமே மார்பிள் கல்லில் தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நாங்கள் சுற்றி தான் பார்த்தோம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி கார்லேயே கூட போகலாம். நாங்கள் ட்ரெயினில் தான் போகலான்னு, ஏன்னா ட்ரெயினில் போனால் நல்லாயிருக்கும், ட்ரெயினில் தான் போனோம். நல்லா இருந்துச்சு இந்த வியூலாம். இந்த பக்கம் பார்க்குறதுக்கும் அந்த தண்ணியில் அந்த கோயில் பாருங்கள், அந்த கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம், அதனால் அந்த கோயிலுக்கு வந்து போட்டில் தான் போகணும், இங்கேருந்து போகணுன்னா கூட. அதனால் போகல, ஆனால் உள்ளெல்லாம் இங்கேருந்தே பார்த்துட்டோம், டைம் ஆயிடுச்சுன்ட்டு. பேலஸ் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. என்ட்ரன்ஸில் ஒரு யானை இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோ மட்டும், ஏன்னா குளிரும் பயங்கரமான சில்னஸ் இருந்துச்சு. அங்கே நிற்க கூட முடியல, ரொம்ப குளிர் இருந்துச்சு. நைட்டு ஆகவும் இன்னும் ஜாஸ்தியாக குளிர் வந்துருச்சு. நம்ம என்னதான் இந்த கோட்லாம் போட்டுருந்தா கூட ரொம்ப குளிர் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம், இங்கே ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டிங்ஸ்லாம் போட்டால் இங்கே இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் லைட் போட்டாங்க, நாங்கள் இருக்கும்போதே கொஞ்சம் லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து டைம் ஆனதே தெரில, நைட் ஆகிடுச்சு.
அப்படி இப்படின்ட்டு பாருங்கள். லைட்டிங் போட்டோன்னே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கோட்டெல்லாம். இது வந்து ராணிங்களுக்கு இங்கெங்கே ஒன்று கதை சொன்னாங்க, ராணிங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரி. இந்த கோயில் தாங்க இது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே ஒரு கோயில் இருந்துச்சு, பக்கத்துலேயும் அதே மாதிரி தண்ணியில் இன்னொரு கோயிலும் கட்டியிருந்தாங்க. தண்ணி நடுவில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலெலாம். போட்டில் போய் தான் உள்ளே போகணும் கோயிலுக்கு. நாங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டு தொட்டு நாங்கள் போகாமல் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோவில் என்னால் பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் க்ளீனாக போடுறேன். டெசர்ட் போனதெல்லாம் பார்க்கலாம்.